ஓம் சாந்தி. 3/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, ராவணின் சட்டம் அசுர வழின்னு சொல்லிட்டாரு. சோ அதுதான் என்னது, பொய் பேசுவதாகும். தந்தையின் சட்டம் ஸ்ரீமத், உண்மை பேசுவதாகும் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. ஏன்னா தந்தை நமக்கு உயர்ந்த வழி கொடுக்குறாரு. அப்ப அந்த பொய்யெல்லாம் பேசக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்றத கூட நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இப்ப தந்தையோட சட்டம் ஸ்ரீமத், உயர்ந்த வழி, நம்மள உயர்ந்த வழியில பாபா கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது இல்லையா? இந்த பொய் சொல்றது அதெல்லாம் ராவனோட அசுர வழி, அந்த வழி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பாபா நமக்கு சொல்லிடுறாரு. கேள்வி எந்த விஷயங்களை சிந்தித்து குழந்தைகள் ஆச்சரியப்படணும் அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு நம்மள. என்ன சொல்றாருன்னா, இது எப்படிப்பட்ட முடிவற்ற அதிசயமான நாடகமா இருக்குது அப்படி பாபா சொல்றாரு. இது பாருங்க, எப்படிப்பட்ட நாடகம் இது. அது முடிவற்ற நாடகம். திரும்பவும் என்ன ஆகும், திரும்ப அனாதி, இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? வினாடிக்கு வினாடி கடந்து செல்கின்ற முக லட்சணங்கள், நடிப்பு முதலவே மீண்டும் நடக்க போகிறதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு வினாடி, செகண்டுக்கு செகண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்குது. அதுல வர, இப்ப நடிக்க வர நம்மளுடைய முக லட்சணங்கள், நடிப்பு, ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பு, இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்க போகுது பாபா சொல்றாரு. ஒருவரின் முக லட்சணம் இன்னொருவருக்கு கிடைப்பதில்லை என்பது எவ்வளவு அதிசயமானது. பாபா இத்தனை கோடி, 800 கோடி பேருக்கும் விதவிதமான முகங்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியப்படணும், எவ்வளவு ஒரு அதிசயமான இதெல்லாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்போ கம்ப்யூட்டர்ல போட்டு விதவிதமா முகத்தை உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பாபா அவரோட கம்ப்யூட்டர்ல போட்டு இவ்வளவு முகங்கள் விதவிதமா பண்ணியிருக்காரு. எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை முழு உலகிற்கும் சத்கதி கொடுக்கிறார், படிப்பிக்கிறார் என்பதும் கூட அதிசயமானது தானே. பாபா சொல்றார், இப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்ம இந்த முழு உலகத்துக்குமே சத்கதி கொடுக்க போறாரு. எல்லாருமே அந்த சத்தியமான கதியை அடைய போறோம். ஆனா இப்ப நமக்கு அந்த ஜீவன் முக்தி கிடைக்க போகும்போது, அந்த ஜீவன் முக்தி ஈஸியாவா கிடைக்குது. பாபா என்ன பண்றாரு, நம்மள டோட்டலா சேஞ்ச் பண்றாரு. நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அந்த பாடத்திலே நம்மள நேத்து கூட பாபா சொன்னாரு, மாயாஜாலம் முரளிய அந்த மாதிரி மந்திரவாதி மாதிரி பாபா நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாரு. எப்படி அந்த பூம் பூம்ட்டு அந்த வண்டு மாத்துதோ, அந்த மாதிரி நம்மள பாபா மாத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஞ்ச் ஆயிட்டே இருக்கோம் ஆத்மா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை சிவன் தனது ஆன்மீக குழந்தைகளாகிய நம்ம சாலி கிராமங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆன்மீக தந்தை சிவன் நம்ம ஆத்மாக்கள் நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு. என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார், என்ன சொல்லி கொடுக்குறாரு பாபா நமக்கு? சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இப்ப நம்ம பாபா நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், இடையில எப்படி இருந்தோம், இப்ப கடைசியோட ரகசியம் என்ன, எல்லாமே தெரிஞ்சிச்சு. மேலும் இதை புரிய வைப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். வேற யாராவது புரிய வைக்க முடியுமா? வேற யாராவது மனிதர்களால இதை கண்டிப்பா புரிய வைக்க முடியாது. மற்ற ஆத்மாக்கள் அல்லது சாலி கிராமங்கள் அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் இருக்குது. மற்றபடி ஒரே ஒரு பரமாத்மாக்கு சரீரம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும், ஆத்மாக்கள் எல்லாருக்குமே சரீரத்துக்குன்னு பெயர் இருக்குது. ஆனா பாபாக்கு கிடையாது, பரமாத்மாக்கு சரீரம் கிடையாது. அதனால நமக்கு சரீரம் இருக்கிறதுனால சரீரத்துக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த பரமாத்மாவின் பெயர் சிவன், ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் அவருக்கு. அவர் தான் பதித்த பாவனர். அவர் மட்டும்தான் இந்த நம்ம தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவர். பரமாத்மா என அவர் தான் அழைக்கப்படுறாரு. அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த முழு உலகின் முதல், இடை, கடைசியின் அனைத்து ரகசியங்களும் அவர் ஒருத்தரால தான் சொல்லி புரிய வைக்க முடியும். நடிப்பதற்காக அனைவரும் இங்க வராங்க. நம்ம எல்லாரும் நடிக்கிறதுக்கு இங்க வந்துடுறோம். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் உள்ளன என்பதும் புரிய வைத்திருக்கிறார். இப்ப பாபா நமக்கு முன்னாடி தெரியாது விஷ்ணுவை பத்தினா. ஆனா இப்ப விஷ்ணுவோட 2 ரூபங்கள் என்ன அப்படின்ட்டு நமக்கு புரிய வைக்கிறார். லட்சுமி நாராயணன் இவங்க 2 பேர் சேர்ந்த ரூபம்னா விஷ்ணு நமக்கு புரிய வச்சிருக்காரு. சங்கருக்கு நடிப்பே கிடையாது. இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. சூட்சும உடையில தான் அவர் இருக்காரு அப்படின்றதெல்லாம் பாபா நமக்கு புரிய வச்சுட்டாரு. இவை அனைத்தும் தந்தை தான் புரிய வைக்கிறாரு. தந்தை எப்போது வருகிறார்? புதிய சிருஷ்டியின் படைப்பும் பழைய உலகின் விநாசமும் ஆகக்கூடிய நேரத்துலதான் வராரு. இப்போ பாபா வராரு, கல்யாணக்காரி. அவர் வரும்போது என்ன நடக்குது, நன்மை நடக்குது நமக்கு. அப்ப அந்த புதிய உலகம் வரணும், பழைய உலகம், இந்த மோசமான இந்த உலகம் என்ன ஆகணும், விநாசம் ஆகணும். அந்த டைம்ல பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு தான் வராரு. புதிய உலகத்துல ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது அப்படின்னு குழந்தைங்க உங்களுக்கு தெரியும். அதை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தவிர வேற யாருமே செய்ய முடியாது. இப்படி ஒரு ஆதி தேவதா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவங்க வேற யாராலும் முடியாது. மனிதர்களால எப்படி முடியும்?
ஒரே பரம ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார். பாபா தான் தன்னை பரம ஆத்மா, சுப்ரீம் சோல், அவர் உயர்ந்தவர், அவர் தான் பரமாத்மான்னு அழைக்கப்படுறாருன்ட்டு புரிய வைக்கிறாரு. அவருடைய பெயர் சிவன். அவருக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுவதில்லை, அவர் சரீரத்துல வரதில்லை, அதனால அவருக்கு சரீரத்தின் மீது பெயர் வரதில்லை. இங்க இருக்கும் மற்ற அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் கிடைக்குது. இங்க எல்லாரும் சரீரம் எடுக்கிறாங்க, அதனால சரீரத்துக்குன்னு ஒரு பெயர் நமக்கு இருக்குது. முக்கியமானவர்கள் அனைவரும் வந்து விட்டனர் என்பதையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்ப நாடகத்துல முக்கியமானவங்க எல்லாம் யார் யாரோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, முக்கியமானவங்க எல்லாருமே நாடகத்துல நடிக்க வந்துட்டாங்கன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. எல்லாமே நம்ம தேவதா ஆத்மாக்கள், அதுக்கப்புறம் தர்ம ஆத்மாக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. பாபா புரிய வைக்கிறார் நம்மளுக்கு. நாடகத்தின் சக்கரம் சுற்றி சுற்றி இப்போது இறுதியில் வந்து நின்றுள்ளது. எல்லாருமே வந்துட்டாங்க, தர்மாத்மாக்கள்லாம் வந்து போயிட்டாங்க. இப்ப ரொம்ப கடைசியில வந்துட்டோம், நாடக சக்கரம் கடைசியாக வந்துச்சு. இறுதியில் தந்தை தான் தேவைப்படுகிறார், அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். இப்ப கடைசி நேரம் வந்துச்சு, இப்ப யார் தேவைப்படுறார்? தந்தை. ஏன்னா அவரு என்ன பண்ண போறாரு? இந்த முழு உலகத்தையும் சத்தியுகமா மாத்த போறாரு. அதனாலதான் அவரோட ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. எதுக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க? சிவன் வந்து அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து அந்த முழு உலகத்தையுமே சொர்க்கமா மாத்திட்டு போனாரு. அதனாலதான் சிவன் ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம். சிவ ஜெயந்தியும் இந்த சமயம் கொண்டாடுறாங்க. இந்த சமயம் உலகம் மாற வேண்டி உள்ளது. அடர்ந்த காரிலிருந்து அதிக பிரகாசம் உண்டாகிறது. பாபா சொல்றாரு, இப்ப டோட்டலா அந்த கும்ம இருட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அடர்ந்த காரிருள்ள இருக்கிறோம் நம்ம. இப்ப அதுல பிரகாசம் வரணும் இல்லையா? அந்த பிரகாசம் இப்பதான் உண்டாகுது. பாபா வந்துதான் நம்மளுக்கு கொண்டு வராரு. இந்த கலியுகத்துல இருந்து நம்ம சத்தியுகன்ற அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு போறோம். அதாவது துக்க தாமத்துல இருந்து சுகதாமமா ஆகணும். பரம்பிதா பரமாத்மா சிவன் ஒரே முறைதான் சங்கம யுகத்தில் பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். பாபா சொல்றாரு, இந்த சங்கம யுகம், அதாவது கலியுகத்துல இருந்து சத்தியுகம் போக போற இந்த சங்கமத்துல வந்து பாபா என்ன பண்றாரு? இந்த பழைய உலகத்தை அழிச்சிட்டு புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக தான் பாபா வரார். அவர் யுக யுகமா வரலன்றத பாபா புரிய வைக்கிறார். இந்த யுகத்துல மட்டும்தான் அவர் வராரு. முதலில் புதிய உலகம் ஸ்தாபனை, பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஸ்தாபனைக்கான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாபா. புது உலகம் ஸ்தாபனை ஆகணும் இல்லையா? அதுக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு பழைய உலகத்தோட விநாசம் ஏற்பட்டுடும், அவ்வளவுதான். படித்து புத்திசாலியா ஆகணும்னு பாபா சொல்றாரு. நல்லா படிங்க குழந்தைங்களே, ஸ்கூல்ல பாருங்க, நல்லா படிச்சு டாக்டர் வக்கீல் ஆகுறாங்கன்னா, டாக்டர் படிப்பு 4.5 வருஷம் படிச்சு முடிச்சாங்கனாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க? டாக்டராகி வெளில வந்துருவாங்க. இன்ஜினியர் 4 வருஷம் படிச்சாலும் அவங்க முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்ஜினியர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப தேவதையாதுக்காக படிக்கிறீங்க, நல்லா புத்திசாலித்தனமா படிங்க, முடிச்ச உடனே தேவதை ஆயிடுங்கன்னு பாபா நம்மள அந்த அளவுக்கு படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்துள்ளனர். பாபா சொல்றாரு, தெய்வீக குணங்களையும் நீங்க தாரணை பண்ணட்டும். பாபா சொல்றாரு, தேவதை ஆகணும்னா நம்மள்ட்ட வந்து இந்த அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. அப்ப தெய்வீக குணங்களை நம்ம தாரணை பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருந்து அசுர குணங்கள் போயிட்டு பாபா சொல்றாரு. உங்கள்ட்ட இருக்க அசுர குணங்களை மாத்தணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அசுர குணங்கள் நம்மள்ட்ட இருந்து போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சக்திகள் தான் நிறையணும் நம்மள்ட்ட. தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்கள் வர்ணனைகளை படமாக வரைந்து காட்ட வேண்டும். இப்ப எதெல்லாம் தெய்வீக குணங்கள், எதெல்லாம் அசுர குணங்கள், ஒரு அசுர குணங்கள் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டான தெய்வீக குணங்கள் என்ன அப்படின்றத இதெல்லாம் காமிக்கணும். அது ஒரு சார்ட்டா காட்டணும். பாபா சொல்றாரு மாதிரி படமா வரையணும் அப்படின்றார். நாம் யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதில்லை தானே, பொய் சொல்வதில்லை தானே என்று தன்னை சோதித்து கொள்ளணும்னு பாபா சொல்றார். அப்ப டெய்லி செக் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காத இருக்கீங்களா, இல்ல நம்ம பொய் சொல்லாம இருக்கிறோமா, எல்லாம் சோதிச்சுக்கோங்க. ஸ்ரீமத்துக்கு மீறி நடப்பதில்லை தானே. பாபா ஸ்ரீமத் கொடுத்துட்டார், நீங்க வந்து தேவதை ஆகணுமா, உயர்ந்த பதவி அடையணுமா, அப்ப நீங்க இந்த உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணணும்ட்டார். அதனால அதை மீறி நான் நடக்கல இல்லையா, நான் உயர்ந்த பதவி அடையணும், அப்ப நான் இந்த மீறி நடக்கல இல்லையா, நம்மள செக் பண்ணிக்கணும். பொய் சொல்வது, பிறருக்கு துக்கம் கொடுப்பது, கஷ்டம் கொடுப்பது, இவை ராவணனின் சட்டங்கள்ன்றார். ராவணனோட வேலையே இதுதான். ராவணோட சட்டம் ஏற்றி வச்சிருக்கிறது அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது தான். அது வந்து ராவனோட சட்டங்கள் பாபா சொல்றாரு. ஆனா ராமனோட சட்டங்கள் என்னது? ஸ்ரீமத். அதான் பாபா சொல்றாரு, ராமனோட சட்டம் வந்து உண்மை பேசுவது, சுகம் கொடுக்கிறது, இதுதான். அப்ப பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் மற்றும் அசுர வழி இரண்டை பற்றிய பாடலும் இருக்குது இல்லையா, உயர்ந்த வழி அசுர வழி, இத பத்தி பாடல் கூட இருக்குது இல்லையா சாஸ்திரத்துல. அரை கல்ப காலம் அசுர வழி நடக்குது பாபா சொல்றார். இப்ப நம்ம இந்த துவாபர யுகத்துல இருந்து இந்த அரை கல்ப காலம் அசுர வழிதான் நடந்துருக்கு.
ஏன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் வந்துச்சு? காமம், கோபம், பொறாமை, ஆசை, பேராசை, அதுக்கப்புறம் வந்து அகங்காரம், எல்லாம் பற்று எல்லாம் வந்துருச்சு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. இப்ப வந்து அரைக்கல்பம் அசுர வழி நடக்குது. அதில் மனிதர்கள் அசுரர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக, நோயாளிகளாக ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்றாங்க, இந்த அசுர வழியாலதான் என்ன ஆயிட்டாங்க? மனிதர்கள் கோவமா அசுரர் மாதிரி கத்துறது, துக்கம் நிறைய அந்த அந்த மாதிரி இருந்து துக்கத்தையும் அதிகமா வாங்கிக்கிறது. பாருங்க, இதன் மூலம் என்ன ஆயிடுது? நோய் வந்துடுது, நோயாளியாவும் ஆயிடுறாங்க. அப்ப அன்பா அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா கோபமா பொறாம பேராசெல்லாம் வந்து உள்ள வந்து கொந்தளிக்கும். அந்த மாதிரி கொந்தளிக்கும் போது நோயும் சேர்த்து வருதுன்னு பாபா நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப இந்த 5 விகாரங்கள் பிரவேசம் ஆகி விடுகின்றன பாபா சொல்றாரு. தந்தை வந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அதனால பாபா என்ன பண்றாரு? இது 63 ஜென்மமா எல்லாருக்கும் தொடர்ந்து வந்துச்சு. அதனால இப்ப வந்து நமக்கு உயர்ந்த வழி சொல்றாரு. நீங்க இந்த படி நடந்தீங்கன்னா இதை விட்டுலாம், வெளியில வந்துடலாம். ஸ்ரீமத் படி நடப்பதால் நமக்கு தெய்வீக குணங்கள் கிடைக்கின்றன ஆனா குழந்தைகள் அறிவார்கள். அப்ப பாபா சொல்லிட்டாரு. அப்ப பாபா கொடுக்குற இந்த ஸ்ரீமத் படி நடந்தா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? தெய்வீக குணங்கள் கிடைக்கும். அசுர குணங்களை மாற்ற வேண்டும். ஒருவேளை அசுர குணங்கள் தங்கிவிட்டால் பதவி குறைஞ்சிடும். பாபா சொல்றாரு, பிறவி பிறவிகளாக செய்த பாவங்களின் சுமை வரிசை கிரமமான முயற்சியின்படி லேசாகிவிடும். அப்ப பாபா சொல்ற, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே போவோம். பாபா சொல்ற இந்த ஸ்ரீமத் படி நடக்கும் போது நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் போது நம்ம என்ன ஆகும்? லேசாயிடுவோம். வரிசைகரமான முயற்சி தான் சொல்லிட்டார். இது இப்போது சங்கம யுகம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை மூலமாக தெய்வீக குணங்களை தாரணை செய்து என்ன ஆக போறோம்? புதிய உலகின் எஜமானன் ஆகின்றனர் பாபா சொல்றார். ஆக பழைய உலகம் கண்டிப்பா அழியணும் தானே? இப்ப நீங்க தாரணை பண்ணி புதிய உலகத்துக்கு எஜமானா ஆக போறீங்க. அப்ப இங்க புதிய உலகம் வரணும் தானே? இப்ப புதிய உலகம் எப்படி வரும்? இந்த பழைய உலகம் அழியணும். இது உறுதி தானே? பாபா சொல்றார். புதிய உலகின் ஸ்தாபனை பிரம்மா குமாரிகளின் மூலம் தான் நடக்க வேண்டும். ஏன்னா பாபா பிரம்மா மூலம் வந்துதானே எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரம்மாவோட குமாரிகள் தான் இதன்படி நடப்பாங்க. அப்ப அவங்க மூலம் தானே இதெல்லாம் நடக்கணும். இதுவும் கூட உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா பிரம்மா குமாரிக்கு தான் இந்த விஷயம் தெரிய போகுது. அப்படின்னும் போது அவங்க மூலமா தான் நடக்க முடியும். வெளிய ஆளுங்க மூலமா நடக்காது. இது உறுதியான நம்பிக்கை இல்லையா? பாபா சொல்றாரு. ஆகையால் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அதனால பிரம்மா குமாரிகள் சேவையில ஈடுபட்டிருக்காங்க. யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யும் முயற்சியை செய்தபடி இருக்கிறாங்க. பிரம்மா குமாரிகளோட வேலைன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த என்னது மாறினா போதும் இல்லையா? அவங்க நிம்மதி அடைஞ்சா போதும், அவங்க இந்த துக்கத்துல இருந்து வெளிவந்தா போதும் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தவங்க மாறும் போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுது. நம் சகோதர சகோதரிகள் எவ்வளவு சேவை செய்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு சேவை நடக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களா நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆதி காலத்துல இருந்து அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்தபடி இருக்கின்றனர். எல்லாருக்கும் தந்தையோட அறிமுகம் கொடுக்குறாங்க. தந்தை வந்துள்ளார். முதலில் சில பேருக்கு தான் கிடைப்பார். பாபா சொல்றார், தந்தை வந்திருக்காருன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது இல்லையா? அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாரும் வருவாங்க. முதல்ல சில பேருக்கு, பிறகு அதிகரித்தபடி செல்வார்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு பாபா சொல்றாரு. ஒரு பிரம்மாவின் மூலம் எவ்வளவு பேர் பிரம்மா குமாரர்களா ஆகுறாங்க. பிரம்மா மூலம்தான் பாபா வந்து சொல்றாரு, வேற யார் மூலமும் சொல்ல. அப்ப பிரம்மா மூலமாதான் இப்படி வந்து மரம் வளர்ச்சி அடைஞ்சுனே போகுது. பிராமண குலம் கண்டிப்பாக தேவை அல்லவா? பாபா சொல்றாரு. அப்ப பிராமண குலம் வேணும் இல்லையா? நாம் அனைவரும் பிரம்மா குமாரிகள், சிவபாபாவோட குழந்தைகள். பாபா சொல்றாரு, அனைவரும் சகோதர சகோதரர்களாக இருப்பவர்கள். ஒரே குடும்பம், நம்ம ஒரே பரிவாரம். யாரு எங்க இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் பிரம்மா குமாரிகள் வந்து அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட்ல இருப்போம். எந்த சென்டருக்கு போனாலும் நமக்கு அவங்க மேல ஒரு அன்பு ஏற்படும். இதுக்கு காரணம் நம்ம எல்லாம் ஒரே பரிவாரம், நம்ம தான் தேவி தேவதைகளா இருந்தது. இதெல்லாம் வந்து நமக்கு தோணும். அந்த ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எங்க போனாலுமே. பிறகு பிரஜாபிதா பிரம்மா உடையவர்களாக ஆகும்போது சகோதரன் சகோதரியா ஆகின்றனர். இப்ப பிரஜாபிதா பிரம்மா உடையரா ஆயிட்டோம் நம்ம. அதனால எல்லாருமே என்னவாயிட்டோம்? சகோதர சகோதரி ஆயிட்டோம். பிறகு தேவதா குலத்தில் செல்லும் போது சம்பந்தங்கள் பெருகி விடுகின்றன. ஆனா இப்ப நம்ம தேவதா குலத்துல சத்தியுகத்துக்கு போன பிறகு என்ன ஆயிடும்? நம்முடைய சம்பந்தங்கள் உறவுகள்லாம் பெருகுது. இந்த சமயத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாக மற்றும் சகோதரன் சகோதரியாக இருக்கும் போது ஒரே குலம் என்றாகி விடுகிறது. பாபா சொல்றாரு, இப்ப பாருங்க, நம்ம ஒரே குலம், பிராமண குலம் இல்லையா? நம்ம ஒரே குலம், சகோதர சகோதரியா இருக்கிறோம். இதனை வம்சம் சொல்ல மாட்டோம். பாபா சொல்றாரு, இது வந்து ஒரே குலம், ஒரு இதுவா குரூப்பா இருக்கும் நம்ம.
வம்சம்னா வழி வழியா வரணும் இல்லையா, அது தேவதைகள் ஆகும்போதுதான் அது நடக்கும். ராஜ்யம் வந்து கௌரவர்களுடையதும் அல்ல, பாண்டவர்களுடையதும் அல்ல. வம்சம் என்பது ராஜா ராணி வர்சீகரமாக அமரும் போது ஏற்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இந்த ராஜ்யம் வந்து இப்ப இருக்கிறது, பாபா சொல்றாரு இப்ப இருக்கிற கௌரவர்களோடும் பாண்டவர்களோடும் கிடையாது. இந்த வம்சம் என்பது யார் மூலமா ஏற்படுதுன்னா, ராஜா ராணி இருப்பாங்க, அவங்க வர்சீகரமா அமர்வாங்க, அடுத்தடுத்து வந்துருவாங்க. இப்போது இருப்பதோ பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம். அப்ப வந்து அடுத்து அடுத்து அந்த ராஜாக்களோட குழந்தைங்க என்னவாங்க, அடுத்த ராஜா. ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் இருக்காங்கன்னா ரெண்டாவது லட்சுமி நாராயணன் அப்படின்னு அவங்க மூலமா வந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் பாபா சொல்றாரு. ஆனா இப்ப எப்படி இருக்கு, பிரஜைகளின் மீது பிரஜைகள் ராஜ்யம் தான். ஆரம்பத்துல இருந்து தூய்மையான வம்சம் மற்றும் தூய்மையற்ற வம்சம் இருந்து வந்தன. பாபா சொல்றாரு இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்துச்சு, தூய்மையான வம்சம் என்னது சொல்லுவோம், நம்ம தேவதைகளோடதுதான். அவங்க மட்டும்தான் தூய்மையா இருந்தாங்க, வேற எதையுமே நம்ம வந்து எந்த வம்சத்தையும் தூய்மையான வம்சம் சொல்ல முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்த போது தூய்மையான வம்சம் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு பாபா சொல்றாரு. அவர்களுடைய படங்களும் இருக்குது. எத்தனை கம்பீரமான கோயில்கள் உருவாகி உள்ளன. பாபா சொல்றார் இந்த தேவதைகளா இருந்தவங்களுக்கான கோயில் தான் இப்ப உருவாயிருக்கு, வேற யாருடைய கோவில்களும் இல்லை. எல்லாம் இந்த தேவி தேவதைகளா யார் வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய கோவில் தான்ன்றார். இந்த தேவதைகளோட கோயில்கள் தான் இப்ப நிறைய இருக்குதுன்றார். மற்ற அனைவரின் சரீரங்களின் பெயர்களும் மாறுகின்றன பாபா சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாரோடைய ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு பேர் மாறிட்டே இருக்குது. ஆனா பாபாவுடைய பெயரு, அவர் பரமாத்மா, அவர் சரீரத்துல வரலன்றதுனால அவரோட பெயர் சிவன் மட்டும்தான்ட்டு புரிய வைக்கிறாரு. சிவ பகவானுடைய மகா வாக்கியம், வேற எந்த தேகதாரின் பகவான் என்று சொல்லப்படுவது இல்லை. எப்படி ஒரு தேகதாரிய போய் நம்ம பகவான் சொல்ல முடியும்? சிவபாபா தான் என்ன வரமாட்டார், தேகத்துல வரமாட்டாரு, அவருதான் நிராகார். அப்ப அவரை மட்டும்தானே பகவான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் புரிஞ்சுட்டாங்கன்னா வெளியில இருக்கவங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்க. ஆனா இதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கதான். தந்தையை தவிர வேற யாரும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியாது. பாபா சொல்றது எவ்வளவு இது கரெக்ட். ஒரு மனிதர் வந்து இவருதான் வந்து சொல்ல முடியுமா, இவருதான் வந்து கடவுள், இதுதான் படைத்தவர், இப்படிதான் படைப்போட ரகசியம்னு சரீரம் எடுத்து வந்த மனிதர் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? எப்படி அவங்களுக்கு தெரியணும் சரீரம் ஒவ்வொரு பிறவியா எடுக்கிறவங்களுக்கு? அதனால தந்தையே வந்துதான் அவரோட அறிமுகத்தை கொடுக்க முடியும். அவரை பத்தி அவர் தானே சொல்ல முடியும், வேற யாரால சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது, மத்தவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. இங்கும் கூட பலருடைய புத்தியில் தந்தை எப்படி நினைவு செய்து என்பதே வருவதில்லைன்னு பாபா இங்க சொல்றாரு. இங்க கூட இந்த மாதிரி இருக்கிறாங்க, குழம்புறாங்க. இங்க கூட இவ்வளவு சிறிய புள்ளி அவரை எப்படி நினைவு செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இவ்வளவு சின்ன புள்ளியா இருக்கிறாரு, அவர் எப்படி நினைவு செய்யுது? சரீரம் பெரியதாக உள்ளது, அதனை நினைத்தபடி இருக்கின்றனர். இப்ப சரீரம் பெருசா இருந்துச்சுன்னா அதை நினைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு பக்தி மார்க்கத்துலாம். அப்ப சின்னதா தானே. புருவ மத்தியில் நட்சத்திரம் ஜொலிக்கின்றது என்ற பாடலும் உள்ளது. பாபா சொல்றாரு புருவ மத்தியில நட்சத்திரம் ஜொலிக்குது அப்படின்னு பாடலும் இருக்குது. அதாவது ஆத்மா நட்சத்திரத்தை போல உள்ளது. இப்ப நம்ம ஆத்மா எப்படி இருக்கு, நட்சத்திரம் போல இருக்குது. ஆத்மா சாலிகிராமம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஆத்மா தான் நம்ம வந்து சாலிகிராமம் சொல்லப்படுது. சிவலிங்கத்தின் பெரிய ரூபத்திற்கும் பூஜை நடக்கிறதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப சிவலிங்கத்துக்கு எப்படி இருக்கு, பெரிய பெரிய ரூபம். இப்ப தஞ்சாவூர் கோயில்லாம் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆத்மாவை பார்க்க முடியாது என்பது போல சிவபாபாவையும் யாராலையும் பார்க்க முடியாது. பாபா சொல்றாரு ஆத்மாவை எப்படி பார்க்க முடியாதோ நம்ம சுட்சமா நம்ம இருக்கிறோம்ன்ற மாதிரி சிவபாபாவும் சுட்சமா இருக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்வது? புள்ளியா இருக்கார் பாபா, எப்படி பூஜை செய்ய முடியும்? ஏனென்றால் முதலில் சிவபாபாவின் அவிபச்சாரி பூஜை தொடங்குகிறது அல்லவா. அப்ப முதல்ல இந்த தேவி தேவதைகள் நினைவு சின்னம் அவங்கள வச்சு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி பாபா தான், சிவபாபாவை தான் நம்ம பூஜை செய்யறோம். அதுதான் விபச்சாரி பூஜைன்னு சொல்றோம். போது அதுக்காக அவரை வந்து என்ன பண்றாங்க, லிங்கம் வடிவுல உருவாக்குறாங்க. ஆக பூஜைக்காக கண்டிப்பாக பெரிய பொருள் தேவைப்படுகிறது. பூஜை செய்யணும்னா சின்னதா ஒரு புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது. சாலிகிராம் கூட எப்படி இருக்கு, ஒரு பெரிய முட்டை போல உருவாக்குகின்றனர். ஒரு பக்கம் கட்டை விரல் அளவு என்று சொல்கின்றனர் பாபா சொல்றாரு. சோ சாலிகிராமும் ஒரு முட்டை ஷேப்ல உருவாக்குறாங்க, இன்னொன்னு வந்து கட்டை விரல் அளவுல இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, பிறகு நட்சத்திரம் என்று கூறுகின்றனர். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். பாபா வந்து நம்மளுக்கு புரிய வச்சுட்டாரு, இப்போ பரமாத்மா எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத.
அரை கல்ப காலம் பெரிய பொருளுக்கு பூஜை செய்தீர்கள். அரை கல்பம் நம்ம பூஜை செஞ்சோம். எப்படி பூஜை செஞ்சோம்? பாபாவை சிவலிங்க வடிவத்துல அவங்கவுங்க அன்புக்கு ஏத்த மாதிரி பெரிய பெரிய லிங்கமாலாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க பெருசாலாம் பூஜை செஞ்சீங்க. பிறகு இப்போது புள்ளி என்று புரிந்து கொள்வதில் முயற்சியும் தேவைப்படுகிறது. நீங்க அப்படியே பார்த்து பழகிட்டீங்க. இப்ப நீங்க பாபா ஒரு புள்ளின்னு புரிஞ்சுக்கிறதுல நிறைய முயற்சி தேவைப்படுது. அதாவது பாபா சொல்றாருல, இப்ப வந்து நிறைய பேர் குழம்புறாங்கன்னா எப்படி புள்ளிய நினைக்கிறது அப்படின்றதுக்காக பாபாவை புரிய வைக்கிறாரு. பார்க்க முடிவதில்லை, இது புத்தியின் மூலம் உணரப்படுகிறது. அப்ப புத்தி மூலம் தான் நம்ம உணரணும். பாபா வந்து நம்ம வந்து எப்படி நினைக்கிறது, நான் ஆத்மா, நான் புருவ மத்தியில நட்சத்திரம் போல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோன்னா பாபா அப்படியே அந்த பரந்தாம உலகத்துல அவரும் புள்ளியா நமக்கு தெரிவார் இல்லையா. அந்த பரந்தாம செம்பு நிறமான உலகத்துல பாபா அழகா அவரும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அப்ப அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது புத்தியின் மூலம் உணரப்படுது. சரீரத்தில் ஆத்மா பிரவேசம் செய்கிறது. இப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணுது, சரீரத்துல வந்து பிரவேசம் ஆகுது. அது பிறகு வெளியில் செல்கிறது. இப்ப யாராலும் பார்க்க முடியவில்லை. இப்ப நம்ம வந்து குழந்தையா இருக்கும் போது அம்மா வயித்துல குழந்தையா இருக்கும் போது என்ன ஆகுது, ஆத்மா வந்து பிரவேசம் ஆகுது. அப்புறம் இந்த உடலை விட்டு போகும்போது ஆத்மா வெளியில போகுது. ஆனா அது யாரு கண்ணுக்கும் தெரியது இல்லை இல்லையா. பெரிய பொருளாக இருந்தால் பார்க்க முடியும். அது கண்ணுக்கு தெரியல. பெரிய பொருளா இருந்தா தானே பார்க்க முடியும். அதை பாபா புரிய வைக்கிறாரு. நம்ம வந்து குப்தமா சுட்சமா இருக்கிறோன்றத புரிய வைக்கிறாரு. தந்தையும் கூட அதே மாதிரி எப்படி இருக்காரு, புள்ளியாதான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஞான கடல், வேறு யாரையும் ஞான கடல் என்று சொல்வதில்லைன்ட்டு பாபா சொல்றார். பாபா எப்படி இருக்காரு, அவர் ஞான கடல். வேற யாரையாவது ஞான கடல் எப்படி சொல்ல முடியும்? பாபாவுக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும், முழு உலக ரகசியமும் தெரியும். எல்லா ஜீவராசிகள் எல்லாத்த பத்தின விஷயமும் அவருக்கு தான் தெரியும். அப்ப அவர் தானே ஞான கடல். சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையவே ஆகும். அப்ப சாஸ்திரம் நிறைய எழுதியிருப்பாங்க, சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம். இவ்வளவு வேத சாஸ்திரங்கள் முதலானவை யார் உருவாக்கியது? பாபா சொல்றாரு, இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க கேட்டா வியாசர்னு சொல்றாங்க. கிறிஸ்துவின் ஆத்மா சாஸ்திரம் எதுவும் உருவாக்கல. கிறிஸ்துவின் ஆத்மா வந்துச்சு ஏதாவது சாஸ்திரம் உருவாக்குனா இல்ல. அவர் வந்து சொன்னதா அவங்க பைபிள்ல எழுதி வச்சாங்க, அவ்வளவுதான். இதனை பிறகு மனிதர்கள் உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறது யாரு? அடுத்தது வர மனிதர்கள் தான். அவர்களுக்கும் ஞானம் இல்லை. அவங்க எழுதுறவங்களுக்கு ஞானம் கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. ஒரு தந்தையே ஞான கடலா இருப்பவர், அவருக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும். சாஸ்திரங்களின் ஞானத்தின் சத்கதியின் விஷயங்கள் கிடையாது பாபா சொல்றாரு. சாஸ்திரத்துல வந்து இந்த ஞானத்தோட விஷயம், இந்த உலகத்தோட ரகசியங்கள், முதலிடை கடை ரகசியங்கள், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சத்கதி அடையறதுக்கான விஷயம் இருக்குதா? நம்மள டோட்டலா பாபா வந்து சேஞ்ச் பண்றாரு இல்லையா. நம்மள ஒரு தூய்மையா நம்மள ஆக்கின்னு இருக்காரு இல்லையா. நம்ம அஹிம்சாவாதியா பாபா நம்மள மாத்திட்டு இருக்காரு இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் அதுல இல்ல. ஒவ்வொரு தர்மத்தினரும் தத்தமது தர்ம ஸ்தாபர்களை நினைவு செய்யறாங்க. எல்லா தர்மத்துல இருக்கவங்களும் அவங்கள தர்ம ஸ்தாபரம் நினைவு செய்யறாங்க. தேகதாரிகளே நினைவு செய்யறாங்க. தேகதாரியை தானே நினைவு செய்யறாங்க. கிறிஸ்துவின் சித்திரம் இருக்குது அல்லவா, அனைவரோட சித்திரமும் இருக்குது. சிவபாபாவோ பரமாத்மாவா இருக்கிறாரு. சிவபாபா அவர் சுப்ரீம் சோல். அவரும் நம்மள மாதிரி நட்சத்திரம் போல இருக்கார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் சகோதரர்கள். சகோதரர்களுக்குள் பிறகு ஞானம் கொடுத்து சத்கதி கொடுக்கக்கூடிய அளவு ஞானம் இருக்க முடியாது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மாக்கள் எல்லாமே சகோதரர்கள்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள். அப்ப நமக்குள்ள எப்படி ஞானம் இருக்கும்? ஞானம் இருக்காது இல்லையா. அதை கொடுக்கிறவரு நம்மளோட தந்தையா தானே இருப்பாரு. சத்கதி வழங்குபவர் ஒரே ஒருவர் தான் ஆவார். இந்த சமயத்தில் சகோதரர்களும் இருக்கின்றனர், தந்தையும் இருக்கிறாரு. இப்ப பாருங்க, நம்ம கண்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுது இல்லையா. நமக்கு வந்து எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கவங்க சகோதர ஆத்மாக்கள் நம்மளுக்கு தெரியுது. எல்லாருமே முழு உலகமே நம்மளோட சகோதர ஆத்மாக்கள். நம்மளோட தந்தை ஒருத்தர்ன்றது நம்மளுக்கு இப்ப நல்லா வெட்ட வெளிச்சமா தருது. தந்தை வந்து முழு உலகின் ஆத்மாக்களுக்கு சத்கதி நம்மளுக்கு வழங்குறாரு. எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறாரு. எல்லாருமே அடையிறாங்க. நம்ம என்ன ஆகும், ஜீவன் முக்தியில போய் சொர்க்கத்துக்கு போவோம். மத்தவங்களுக்கும் இதுல வராதவங்களுக்கும் கண்டிப்பா என்ன கிடைக்குது, சத்கதி கிடைக்குது. உலகிற்கு சத்கதி வழங்கும்ல ஒரே ஒருத்தர் தான். எல்லாருக்கும் அந்த சத்தியமான கதி கிடைக்க போகுது. அதை கொடுக்குற வல்லர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு என்றாலும் சரி, உலக குரு என்றாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். எப்படி வந்து சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். இப்போது இருப்பது அசுர ராஜ்யம். பாபா சொல்றாரு, இப்ப இருக்கிறது அஸ்வராஜ்யம். சங்கம யுகத்தில் தான் தந்தை வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. பாபா இப்ப வராரு, யுகம் எல்லாம் வரதே கிடையாது. இந்த சங்கம் யுகத்துல வந்துதான். ஏன்னா யுகமா நம்ம இறங்கிதான் வந்துட்டு இருக்கோம். இப்ப டோட்டலா மோசமாயிடுச்சு. பாபா வராருன்னா அடுத்தது நன்மை நடக்கணும். அப்ப இந்த யுகத்துலதான் நம்மளுக்கு அடுத்தது சத்தியுகம் வரப்போகுது. பாபா வந்து இந்த விஷயத்த இப்பதான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
பாபா சொல்றாங்க, இப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ உங்களுக்கு தான் தெரியும், இப்போ வந்து புதிய உலகம் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை வந்து பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. பழைய உலகத்தையும் அழிக்கிறதுக்கு விநாசம் வந்து ஏற்படும் சொல்லி சொல்றாரு. அது நமக்கு தெரியும். பதித பாவனர் ஒரே ஒரு நிராகார தந்தை தான் என்பதை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. கடவுள் ஒருவரே சொல்றாங்க இல்லையா எல்லா தர்மத்திலையுமே. அப்ப தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஒரு மனுஷனை மாத்துறதுனா சாதாரண விஷயமே கிடையாது. அது கடவுளால தான் மாத்த முடியும். அவர் தான் வந்து மாத்துறாரு. அவர் தான் ஒரே ஒரு நிராகார இன்கார்பரியல் காட்ஃபாதர்ன்ட்டு கிறிஸ்துவ தர்மத்துல கூட சொல்லியிருக்கிறாங்க. எந்த தேகதாரியும் பதித்த பாவனராக ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு மனுஷனாலையும் தூய்மையற்றவங்கள தூய்மையாக்க முடியாது. என் கங்கையே தூய்மையாக்க முடியாதுன்னும் போது மனுஷங்களால என்ன முடியும்? அதான் பாபா சொல்றாரு, இப்ப ஒருத்தர் தான், கடவுள் மட்டும்தான் தூய்மையாக்க முடியும். பதித்த பாவனர் பரமாத்மா தான் ஆவார். ஒருவேளை பதித்த பாவனர் சீதாராம் என்றாலும் கூட பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வருகிறார் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பதித்த பாவனர் சீதாராம் தான் இருந்தாலும் அவர் பக்தி நம்ம செய்யறோம், பக்தி செஞ்சு கடவுளை தேடினாலும் அந்த பக்தி பலனை கொடுக்கறதுக்கு தான் இப்ப பகவான் வராருன்றத கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு. ஆக அனைத்து சீதையரும் மணமகள்கள் மற்றும் மணமகனோ ஒரே ஒரு ராமன் தான். அது சீதைன்றது ஆத்மா. எல்லா ஆத்மாக்களும் இப்ப பத்தித்தமா ஆயிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ராவணனோட சிறையில் இருக்கிற சீதைகளை மீட்கிறதுக்காக ராமர் வந்துட்டார். அப்ப எல்லாரும் மணமகள்கள், அவர் ஒருத்தர் தான் மணமகன் சொல்லி புரிய வைக்கிறார். அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பவர் ஆவார். கடவுள் வந்து எல்லாருக்குமே முக்தி, ஜீவன் முக்தி வழியை கொடுக்கிறார். அவர் தான் எல்லாரையும் விடுவிக்கிறார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் வந்து இப்ப புரிய வைக்கிறார். நாடகத்தின்படி நீங்கள் தான் பிறகு 5000 வருஷங்களுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளே தான் இந்த யாரெல்லாம் இந்த முரளியை கேட்குறோமோ அவங்களே தான் அடுத்த காலமும் வந்து இதே தான் கேட்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் அனைவரும் படிச்சுட்டு இருக்கிறீங்க. யாருக்கிட்ட? கடவுள்கிட்டயே படிச்சுட்டு இருக்கிறோம். இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. இந்த அனைத்தும் நாடகமாக இப்போ உருவாகியுள்ளது சொல்லி பாபா சொல்றார். எந்த சமயத்தில் யார் படிக்கின்றனரோ, எந்த நடிப்பு நடக்கிறதோ அதே நடிப்பு கல்பத்திற்கு பின் அதே போலதான் நடக்கும். சரியாக 5000 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் நீங்க படிப்பீங்க இதே மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நாடகமா உருவாகி இருக்குது, சினிமா மாதிரின்னு சொல்லி சொல்றாரு. இது எந்த சமயத்துல யார் வராங்க, எந்த நடிப்பு, அதெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாடகம் அனாதியாக உருவாகியுள்ளது. இதுக்கு அழிவே கிடையாது. இது வந்து அழிவற்ற நாடகம். எதை பார்த்தாலும் வினாடிக்கு வினாடி புதியதாக தான் தென்படும். ஆனா பாருங்க, இந்த நாடகம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதே தான் நம்ம 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடிக்கிறோம். ஆனா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வினாடிக்கு வினாடி உங்களுக்கு புதுசா தான் தென்படும்னு சொல்லி பாபா சொல்றார். சக்கரம் சுற்றியபடிதான் இருக்கும். இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்ற சக்கரம் வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புதிய புதிய விஷயங்களை நீங்க பார்த்தபடி இருப்பீங்க. இப்ப நீங்க போக போக நிறைய புது புது விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த 5000 வருடங்களின் நாடகம் இப்ப நடந்து கொண்டிருப்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது மிகவும் விரிவானதாகும். இந்த 5000 வருஷத்தினுடைய சக்கரம் வந்து விரிவானது. முக்கியமான விஷயங்களை இப்ப புரிய வைக்கப்படுகிறது. இப்ப பாபா வந்து முரளில ஆழமா வந்து நிறைய முக்கியமான விஷயத்துல புரிய வைக்கிறார். பரமாத்மா சர்வவியாபி அல்ல என்று சொல்வது போன்ற விஷயங்கள் தான் பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. நான் சர்வவியாபி அல்ல என்று தந்தை புரிய வைக்கிறார். கடவுளே வந்து சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயும் இல்ல. ஏன்னா மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்கிறாருன்ட்டு சொல்றாங்க. அதனால கடவுளே வந்து சொல்றாரு, நான் சர்வவியாபி அல்லன்னு சொல்லி இப்ப தந்தை வந்து புரிய வைக்கிறார். அப்பான்ற ஒருத்தர் தானே, எல்லாருமே அப்பாவனா அப்புறம் ஆஸ்தி யாருக்கு வந்து கிடைக்கும்? அதனால நான் எல்லாருக்குள்ளாரும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்து தனது மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை தானே வந்து இப்ப கொடுக்குறார். அவரை பத்தி அவரே தான் சொல்றார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். நம்ம யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் அவரோட விஷயத்த அவரே வந்து இப்ப சொல்றாரு. அவர் படைப்பு என்ன, படைப்பு கர்த்தா தான் அவரு, உலகத்தையே படைச்சவரு. அந்த முதல் இடை கடை ரகசியம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. தந்தை ஒவ்வொரு கல்பமும் நமக்கு ஆசி கொடுக்க வருகிறார் என்பதை இப்போது நீங்க அறிவீர்கள். நமக்கு இப்பதான் புரியுது. நம்ம நடிப்பு நடிச்சு நம்ம ஆத்மால இருக்கிற சக்தி எல்லாம் இழந்துட்டோம், ஆஸ்தியை இழந்துட்டோம். கடவுள் கொடுத்த சிவன் படி அளக்கிறாருன்றாங்களே, அந்த படி அளந்த ஆஸ்தியெல்லாம் நம்ம இழந்துட்டோம். இப்ப ஒவ்வொரு கல்பமும் திரும்ப வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்ற பாடல் கூட இருக்கிறது சொல்லி சொல்றாரு.
இந்து தர்மத்துல எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம்ட்டு. இதில் ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது. விராட ரூபத்தின் அர்த்தமும் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? இந்த ஞானம் மிக நல்லாதான் இருக்குன்றாரு. விராட ரூபத்துல கூட அர்த்தம் கரெக்டா இருக்குது. ஆனால் தந்தையை தவிர ஒருபோதும் யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த விராட ரூபத்தினுடைய அர்த்தத்தை கடவுள் தான் வந்து கரெக்டா சொல்லி புரிய வைக்கிறார். தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். மற்றவங்க கூட அதை தவறா புரிய வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. படங்கள் நிறைய உள்ளன, ஆனால் ஒன்றை பற்றியும் கூட ஞானம் யாரிடமும் இல்லை. இப்ப நம்ம ஞான மார்க்கத்திலயும் படங்கள் இருக்குது, பக்தி மார்க்கத்துல கூட படங்கள் இருக்கு. ஆனா அந்த படத்தை பத்தின சரியான புரிதல் வந்து யாருக்குமே இல்லை. கடவுள் தான் அந்த ஒவ்வொரு படத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்றாரு. உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் சிவபாபா தான், அவருடைய சித்திரமும் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தான், ஒரே இறைவன் தான். அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டு. அவருடைய சித்திரம் கூட இருக்குது, ஆனால் யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. இப்ப கடவுள் யாருன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படின்றாங்க, அப்புறம் உருவமற்றவர்ன்றாங்க, அதை ஜெகோவான்றாங்க, பேரு விதவிதமா சொல்றாங்க. எல்லாருமே நம்ம இந்து தர்மத்துல சிவன் லிங்கமா வழிபடுறோம். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு, ஏதா இருக்கிறாரு, உண்மையில ஒரு உருவம் என்ன, அவரை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. பிறகு சூட்சுமவதனம் கூட இருக்கிறது, அதனை விடுங்கள். இப்ப சூட்சுமவதனம் கூட இருக்குது இல்லையா, அதை விடுங்கள்னு சொல்லி சொல்றாரு. அது தேவையே இல்லை. ஏன்னா வந்து சூட்சும உலகம்ன்றது 3 உலகம் இருக்குது. அதுல வந்து நிராகார உலகத்துல ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். இங்க சாகார உலகத்துல மனித ஆத்மாக்கள், மனித உடம்புக்குள்ளார ஆத்மாக்கள் வந்து வசிச்சு நடிக்கிற இடம் இது. ஆனா சூட்சும உலகம்ன்றது நடுவுல பாபா வந்து இந்த 100 வருஷம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சூட்சும வதனத்தை படைக்கிறார். அதுல பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய அந்த காட்சிகள், ட்ரெஸ் தான் இருக்குது. அதனால அதை விடுங்கன்றார். அது தேவையில்லை. இங்கே சாக்கார உலகம் உள்ள வரலாறு புவியியலை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதை விட்டுடுங்க. இப்போ சாக்கார உலகத்துல இந்த பூமியில ஹிஸ்டரி ஜியாகிரபியை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல 5000 வருஷம் சக்கரன்றது 2500 வருஷம் என்ன நடக்குது, 2500 வருஷம் மீதி என்ன, சொர்க்கமா இருக்கிற பூமி தான் நரகமா மாறுது. இதை வந்து புரிஞ்சுக்கணுன்றாரு. அது காட்சிகளின் விஷயமாகும். ஆனா சூட்சுமவதனம் வந்து ஒரு மூவிகளின் விஷயம். அது காட்சி, சும்மா காட்சி தான் கிடைக்கும் அங்க. இங்கே இவருக்குள் தந்தை அமர்ந்து புரிய வைப்பது போல சூட்சுமவதனத்தில் கர்மாதீத சரீரத்தில் அமர்ந்து இவருடன் பிரம்மாவுடன் சந்திக்கிறார் அல்லது பேசுகிறார். இப்ப எப்படி சாகாரத்துல பிரம்மா பாபா உடல்ல வந்து சிவபாபா உக்காந்து அதாவது நெற்றிபுரத்துல அவதரிச்சு நமக்கு பாடம் எடுக்கிறாருல, அந்த மாதிரி சூட்சுமவதனத்துல பிரம்மா பாபாவுடைய கர்மாதீத சரீரம் இருக்குது, அதாவது சூட்சும ட்ரெஸ் இருக்குது. அந்த சூட்சும சரீரத்துல பிரம்மா பாபாவோட நம்மளெல்லாம் சந்திக்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு. ஆனா வந்து அது இது டாக்கி கிடையாது. அங்க வந்து வெறும்னே சூட்சும அதாவது மூவி மாதிரி தான் இருக்கும். பேசிக்கிறது தெரியாது, அப்படியே ஊமப்படம் மாதிரி தான் இருக்கும் சூட்சும லோகத்துல. அங்க பாபா நம்மளை சந்திக்கிறார். மற்றபடி அங்கே உலகின் வரலாறு புவியியல் என்று விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் சொல்லித்தர மாட்டாங்க. சூட்சும லோகத்துல எல்லாம் போய் கிளாஸ்லாம் நடக்காது. கிளாஸ் இங்கே தான் நடக்குது, அங்கெல்லாம் கிளாஸ் நடக்காது. சிலர் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, அங்க ஏதோ இங்க சரீரத்தை விட்டுட்டு அங்க போய் சூட்சும லோகத்துல அங்கெல்லாம் ஆத்மாக்களுக்கு ஏதோ அங்க லைப்ரரிலாம் இருக்கும், அங்க புக்கெல்லாம் எடுத்து படிப்பாங்க அப்படின்லாம் குழப்புறாங்க சில இடத்துல. அதனால பாபா சொல்றாரு, அங்கெல்லாம் படிப்பே கிடையாது. அங்க நம்ம சந்திக்கிறோம், பாபா சந்திக்கிறோம், சூட்சும ட்ரெஸ்ல போய் சந்திக்கிறோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். மற்றபடி இங்க உலகின் வரலாறு புவியியல் இதெல்லாம் நம்ம இங்கதான் வந்து படிக்கிறோம். வரலாறு புவியியல் இந்த உலகை பற்றியதாகும். உண்மையில இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி வந்து இந்த சாக்கார உலகத்தை பத்தினதுதான். அதைதான் நம்ம படிக்கிறோம்ல. இந்த 2500 வருஷம் நமக்கு தெரியும், நம்ம ஹிஸ்டரி ஜியாகிரபி புக்லேயே படிச்சிருப்போம். காந்தியடிகள், அந்த ராஜராஜ சோழன், இந்த மாதிரி அந்த கிமு கிபின்ற கதைகள் எல்லாம் நம்ம ஹிஸ்டரி ஜியாகிரபில படிச்சிருப்போம். அதெல்லாம் உலகத்தினை பத்தினது தான் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த சாக்கார உலகத்தை பத்தினது தான் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்திலோ தேவி தேவதைகள் தான் இருந்தாங்க. இப்போது அவர்கள் வாழ்ந்து சென்றது 5000 வருடங்கள் ஆகின்றது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா சொல்றாரு, இதே பூமி சொர்க்கமா இருந்தது, அங்க தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்துட்டு போய் 5000 வருஷம் ஆகுதுன்றது உங்க புத்தியில இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பதோ யாருக்குமே தெரியாது. பாபா சொல்றாரு, இந்த தர்மம் எப்படி ஸ்தாபனை பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியாது. மற்ற தர்மங்களின் ஸ்தாபனை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாம தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆச்சு, இப்ராஹிம் வந்தாரு, இஸ்லாம தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு, கிறிஸ்துவ வந்தாரு, கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு. இந்த மாதிரி எல்லா தர்மமும் எப்படி ஸ்தாபனை ஆச்சுன்றது நமக்கு தெரியும். அதுக்கான
எல்லா விஷயங்களும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிலே நம்ம படிச்சிருப்போம். ஆனா வந்து புத்தகங்கள் முதலானவைகளும் இருக்கின்றன. அதுக்காக புத்தகங்களும் இந்த தர்மங்களுடைய தர்ம ஸ்தாபகர்கள் பத்தின புத்தகங்கள், அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம்லாம் இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாது. சத்தியுகம் இவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகள், திரேதாயுகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கிடையாது. இது முற்றிலும் தவறாகும் சொல்லி சொல்றாரு. ஆனால் மனிதர்களின் புத்தி கொஞ்சமும் வேலை செய்வதில்லை. நம்ம என்னதான் புரிய வச்சாலும் மனிதர்களுடைய புத்தி வந்து அந்த பூட்டு போட்டு பூட்டி இருக்கிறதுனால அவங்க புத்தி வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்றாரு. அனைத்து விஷயங்களையும் தந்தையே இப்போ வந்து புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக தாரணை செய்யுங்கள். இப்ப நம்ம தானே கடவுள் வந்திருக்கிறாரு, பிரம்மா உடல்ல வந்திருக்கிறது கடவுள் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால நம்மளதான் பாபா படிக்க வைக்கிறாரு. நமக்கு சொல்றாரு, நீங்க நல்ல விதமா தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும். இதுல எல்லாத்த விட முக்கியமே கடவுளை அவரை நினைக்கிறது. நான் ஆத்துமான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை பரந்தாமத்துல இருக்கிறாருன்ட்டு நினைவு செய்யறது, அதுதான் முக்கியமானது. இது நினைவினுடைய ஓட்டமாகும் சொல்லி சொல்றாரு. ஓட்டப்பந்தயம் மாதிரி, ரேஸ் மாதிரி, யார் எவ்வளவு நினைக்கிறாங்களோ அவ்வளவு பதவி அடைவாங்க. பந்தயம் நடக்கிறது அல்லவா? சிலர் தனித்தனியாக ஓடுகின்றனர். இப்ப சிலர் வந்து மாதாஸ் இருப்பாங்க வீட்டுல, பிரதர்ஸ், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் குக்கா இருப்பாங்க, இவங்க மட்டும் அன்னப்பறவையா இருப்பாங்க. இவங்க மட்டும் பிகே, மற்றவங்களாம் நான் பிகே. அதனால தனித்தனியா ரேஸ் ஓடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் ஜோடியாக ஒன்று சேர்ந்து கட்டி போட்டு கொண்டு ஓடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. சிலர் ஜோடியாகவும் ஓடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பீக் ஆயிடுறாங்க. இங்கே ஜோடியாக இருப்பவர்கள் ஒன்றாக ஓடுவதற்கு பயிற்சி செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் ஒன்னா பாபா நினைக்கிறதுக்கு பயிற்சி செய்யறாங்க. சத்தியுகத்திலும் இதே போல ஒன்றாக ஜோடியாகலாம்ட்டு நினைக்கிறாங்க. இங்க வந்து யுகல் யுகலா சரண்டர் ஆகுறாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கேயும் நம்ம ஜோடி, அங்கேயும் சத்தியுகத்திலயும் அது மாதிரி ஜோடி ஆகலாம்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பேருருவம் என்னவோ மாறி விடுகிறது. இங்க என்ன, நம்ம இந்த உடல் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், அங்க போனோம்னா ஆத்மாவாயிடும் இல்லையா, எந்த உடல்ல நம்ம யாரு இருப்பாங்கன்னே தெரியாது. அங்க பேருருவம் என்னவோ மாறிடுது சொல்லி சொல்றாரு. அதே சரீரம் கிடைப்பதில்லை. இங்க இருக்கிற சரீரமே கிடைக்காது, அங்க தேவதை சரீரம் கிடைக்கும். சரீரம் மாறியபடியே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிறவில இந்த உடல், அடுத்த பிறவில வேற வேற உடல் எடுப்போம். அதுல எந்த உடல்ல இந்த ஆத்மா போய் பிரவேசமாகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு மற்றொன்று எடுக்கிறது என்று புரிந்துள்ளனர். இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த ஆத்மா நடிப்பு நடிக்க தான் இந்த சரீரம் எடுக்குது. அப்புறம் இந்த சரீரம் தேவையில்ல, அது சரி வரலன்னா விட்டுட்டு போய் மற்றொன்று எடுக்குதுன்ட்டு இப்ப புரிஞ்சிட்டோம். முக லட்சணங்கள் வேற வேறாக இருக்கும். இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? அவங்கவுங்க இப்ப சைனாக்காரங்கன்னா அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாக்காரங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி முக லட்சணங்கள் விதவிதமா இருக்குது பாபாவுடைய படைப்புல. ஆனால் குழந்தைகளுக்கு ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். வினாடிக்கு வினாடி கடந்து போன முக லட்சணங்கள், கர்மங்கள் மீண்டும் 5000 வருஷங்களுக்கு பிறகு அதே போல திரும்பவும் நடக்க உள்ளது. இதுதான் ஒரு ஆச்சரியமே. நமக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, இந்த வினாடி வினாடி இப்ப நடக்கிறது திரும்பவும் நடக்கும், ரிப்பீட் ஆகும்ன்றது தான் ஆச்சரியமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அடுத்த கல்பத்துல திரும்ப இதே மனிதர்களோட நம்ம வாழ்வோம், இதே முக லட்சணத்தோட இருக்கிறவங்களோட நம்ம திரும்ப வாழ்வோம், இதே மாதிரியே பிகே ஆகி திரும்ப இதே முறையிலேயே படிப்போம். இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம் சொல்லி பாபா சொல்றாரு. எத்தனை அதிசயமான நாடகம் இது, இதனை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. இது ஒரு கடவுளை தவிர, ஒரு இறைவன், ஒரு தந்தையை தவிர யாராலையும் புரிய வைக்க முடியாது. நாம் அனைவரும் முயற்சி செய்கிறோம் என்பதை இப்ப நீங்க அறிவீர்கள். வரிசைக்கிரமாக தான் நீங்கள் ஆவீர்கள். அனைவருமே கிருஷ்ணராக மாட்டார்கள், எல்லாராலையும் கிருஷ்ணர் ஆக முடியாது. வரிசைக்கிரமன்றார். அனைவரின் முக லட்சணங்களும் வேறு வேறாக தான் இருக்கும். தேவதைகள் அங்க சொர்க்கத்துல கூட எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருக்காது. கிருஷ்ணர் ஒரு மாதிரி இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் வேற வேற முக லட்சணங்கள் இருக்குன்றார். எவ்வளவு பெரிய அதிசயமான நாடகம் இது. ஒருவரின் முக லட்சணம் இன்னொருவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றார். அதே விளையாட்டு மீண்டும் இப்போது நடக்கிறது. இவை அனைத்தும் சிந்தித்து ஆச்சரியப்பட வேண்டும். இதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணுங்களேன், ஆச்சரியப்படுங்கன்றாரு. எல்லாம் நினைச்சு பாருங்க. இதே கல்பம் இப்ப சந்திக்கிறவங்களே அடுத்த கல்பம் நம்ம சந்திப்போம். நம்ம இன்னும் சொர்க்கத்துல போய் நம்ம வேற வேற முக வடிவத்தோட பிறப்போம். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஞான சிந்தனை பண்ணி சந்தோஷப்படுங்கன்றார். எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து இப்ப படிப்பிக்கிறார். பிறவி பிறவிகளாக பக்தியின் சாஸ்திரங்களை தான் நீங்க படிச்சு வந்தீங்க. சாதுக்களிடம் கதைகள் முதலானவையும் கேட்டு வந்தீங்க. ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் கேட்டோம், அதெல்லாம் தான் தெரிஞ்சிடணும். அதனால நமக்கு என்ன கிடைச்சது? முக்தி அடைஞ்சோமா? ஜீவன் முக்தி அடைஞ்சோமா? இல்ல பிறப்பிறப்பு சக்கரத்துல தான் தப்பிச்சோமா? இல்லையே. இப்போது பக்தியின் நேரம் முடிந்து விட்டது என்று தந்தை சொல்கிறார். போதும், நீங்க பக்தி பண்ணது என்ன அடைய தானே பக்தி பண்ணீங்க, நான் கிடைச்சிட்டேன் இல்லையா, போதும் பக்தியை நிறுத்துங்கன்றாரு.
இப்போது பக்தர்களுக்கு பகவான் மூலம் பலன் கிடைக்கிறது. இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு, பக்தர்களுக்கு பகவான் மூலம் இப்ப பலன் கிடைக்குதுன்றார். பகவான் எப்போது எந்த ரூபத்தில் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ குதிரை மேல வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கல்கி அவதாரம் எடுத்து. கடவுள் வந்து ஒரு சரீரத்துல ரதம், பாக்கியசாலி ரதத்துல வராரு, அததான் அவங்க குதிரைன்னு நினைச்சிட்டாங்க. அந்த ரதத்துல வந்து அவர் வராருன்றது தெரியல, அவர் எப்போது எந்த ரூபத்துல வருவாருன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் பகவான் கிடைப்பார் என்கின்றனர். சில நேரங்கள்ல பக்தி செய்யறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த வழியில போனாலும் கடவுள் கிடைப்பாரு, நாங்க இந்த வழியில போய் அடைஞ்சிக்கிறோம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் படிச்சாலே கடவுள் கிடைச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் இங்கே வருவார் என சொல்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. சில நேரங்கள்ல இப்ப சாஸ்திரங்களை படிச்சாலே பகவான் கிடைச்சிருவாருன்னு சொல்றாங்க. எப்படி எப்படிலாம் மனுஷங்க ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்க. சில நேரங்கள்ல என்ன சொல்றாங்க, இங்கே வருவாராம், கல்கி அவதாரம் எடுத்து குதிரை மேல வருவாராம் கடவுள், வந்து எல்லாரையும் கூட்டு போவாராம் அப்படியும் சொல்றாங்க. சாஸ்திரங்களின் மூலமே காரியம் முடிந்து விடும் என்றால் பிறகு தந்தை ஏன் வர வேண்டும்? அவங்களே தானே சொன்னாங்க சாஸ்திரங்கள் மூலமே கிடைச்சிருவாருன்ட்டு, அப்புறம் ஏன் அப்புறம் நான் ஏன் வரணும்னு சொல்லி கேட்குறாரு பாபா. சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமே பகவான் கிடைத்து விடுவார் என்றால் மற்றபடி பகவான் வந்து என்ன செய்வார்? சரி, உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி, கடவுளும் கிடைச்சிருவாரு, சாஸ்திரங்களை படிச்சாலும் கிடைச்சிருவாருன்னா அப்புறம் அவர் வந்து என்ன வேலை இருக்கு? அவருக்கு எந்த வேலை, அவருக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அரைக்கல்ப காலம் நீங்க இந்த சாஸ்திரங்களை தான் படிச்சு படிச்சு தமோ பிரதானமாக ஆனபடி வந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க 2500 வருஷமா இப்போ இல்ல, நீங்க எப்பொழுதோ ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் தான் படிச்சுட்டு வரீங்க. ஆனா திரும்ப திரும்ப பிறந்து அந்த உடலை விட்டு திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இப்ப கடைசி உடல்ல இருக்கிறீங்க. இன்னும் தமோ பிரதானமா நீங்க ஆத்மா ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆக குழந்தைகளுக்கு சிஷி சக்கரத்தை பற்றி புரிய வைத்தபடி இப்ப கடவுள் வந்து நமக்கு புரிய வச்சபடி இருக்கிறார். மேலும் தெய்வீக நடத்தையும் தேவை. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எல்லா ஞானமும் உங்க புத்தியில இருந்தாலும் நீங்க தெய்வீக நடத்தை இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்து கடவுள் பாபாவுடைய அந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யணுன்றார். ஒன்று, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. முதல் பாயிண்ட், யாருக்கும் நம்ம எண்ணம், சொல், செயல் மூலமா, வார்த்தைகள் எதுவுமே மற்றவங்களுக்கு கஷ்டமே கொடுக்கூடாது. யாருக்காவது விஷம் தேவை, விகாரம் வேணும் என்றால் அதை கொடுக்காவிட்டால் துக்கம் கொடுப்பது என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, விகாரத்துல உலகத்தோட ஒத்து வாழணும், அப்ப வந்து அவங்கள நம்ம துக்கம் கொடுக்குற மாதிரி, அதனால அதுல போறது தப்பு இல்லைன்ட்டு தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. விகாரத்துல போகாம விட்டா அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோன்ட்டு நினைச்சுக்கிறாங்க சிலர். அந்த மாதிரி பிகேஎஸ் கூட அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்றாரு. அப்படி தந்தை சொல்வதில்லை. ஆனா அந்த மாதிரி கடவுள் பாபா வந்து சொல்றதில்ல. பாபா ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. பாபா வந்து விகாரத்துல போகக்கூடாது, தந்தை யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார் அல்லவா. இப்போது அந்த விஷயத்தை கேட்கும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் பிறருக்கு துக்கம் கொடுத்ததாக ஆகிவிடும் அல்லவா என்று சொல்லக்கூடிய முட்டாள்களும் வெளிப்படுகின்றனர் சொல்லி பாபா சொல்றார். இந்த மாதிரி சிலர் முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய மூட மதி கொண்டவர்களும் உள்ளனர் சொல்லி பாபா திட்டுறார். உங்க தந்தை கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப பாபா வந்திருக்கிறதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது. பதீத்த பாவனர் வந்திருக்கிறார். ஆனா இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அசுர நடத்தை மற்றும் தெய்வீக நடத்தை பற்றிய புரிதலும் இருக்க வேண்டும். இப்ப எது வந்து அசுர நடத்தை, எது வந்து தெய்வீக நடத்தைன்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த 5 விகாரத்துல போறது அசுர நடத்தை. மற்றபடி கடவுளுடைய குணங்கள்லாம் நம்ம வந்து தெய்வீகமா இருக்கிறதா அது தெய்வீக நடத்தை. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். மனிதர்களை இதை கூட புரிந்து கொள்வதில்லை. இதை கூட புரிஞ்சுக்காம தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்றார். அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை என்று சொல்லிவிடுகின்றனர். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, என்ன வேணா செய்யலாம், எதுவுமே ஆத்மால ஒட்டாது, உடம்புலதான் ஒட்டும், உடம்பு மூலமா அனுபவிச்சுட்டு அந்த உடம்போட போயிடும், அடுத்த ஜென்மம் ஆத்மால எதுவுமே ஒட்டாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், குடியுங்கள், விகாரத்தில் செல்லுங்கள், பரவாயில்லை என்று கூட கற்றுக் கொடுக்கின்றனர். சில மனிதர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க, இருக்கிறது ஒரு பிறவி தானே, நல்லா அனுபவிங்க, எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, எதை சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, எல்லாத்தையும் குடிங்க, விகாரத்துல போங்க, ஒரே ஒரு ஜென்மம் தானே, ஒரு பிறவி தானே, அனுபவிங்கன்னு சொல்லி சிலர் கற்றுக் கொடுக்குறாங்க. பாபா சொல்றாரு, எவ்வளவு பேரை பிடித்து அழைத்து கொண்டு வராங்க தெரியுமா. வெளியில் கூட நிறைய பேர் சைவ உணவு மட்டும் உண்பவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போ கூட சில பேர் வந்து பிகேஎஸ் கிடையாது, நான் பிகேஎஸ் தான், வெஜிடேரியனா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பாக இது நல்லதே ஆகும்.
சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லதுதான், அவங்க அந்த மாதிரி இருக்கிறது நல்லது, ஆகவே தான் வெஜிடேரியன் ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து ஜாதிகளிலும் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. மோசமான பொருட்களை அவர்கள் உண்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் குறைந்த அளவில் மைனாரிட்டி தான் இருக்கிறாங்க உலகத்துல. கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி வைஷ்ணவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் மைனாரிட்டியாக தான் இருக்கிறீங்க. நம்மளும் பிகேஸ் கொஞ்சம் பேர் தான் மைனாரிட்டியா தான் இருக்கிறோம்னு சொல்றாரு. உலகத்திலேயே நம்ம கம்மியா தான் இருக்கிறோம். இந்த சமயம் நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கிறீங்க. அப்ப பிரம்மா பாபா கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப கம்மியா எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. மெதுவாக வளர்ச்சி அடைந்தபடியே இருக்கும் சொல்லி பாபா அப்பயே சொல்றாரு. குழந்தைகளுக்கு இந்த படிப்பினை தான் கிடைக்கிறது. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இப்போதைக்கு நம்ம பாபாவுடைய குணங்கள் எல்லாத்தையும் இப்ப தாரணை செய்யணும். பிறர் கையால் சமைக்கப்பட்ட அசுத்தமான உணவை சாப்பிடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவங்க கையால சமைக்கப்பட்ட அசுத்தமான உணவுகள் எதையும் சாப்பிடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது சார்ட்டை பார்க்க வேண்டும், பதிவேடை பார்க்க வேண்டும், ரிஜிஸ்டர் வைக்கணும். டெய்லி நான் எவ்வளோ நேரம் முரளி படிக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறேன், இது எல்லாத்துக்கும் சார்ட் வைக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ஸ்ரீமத்திற்கு மாறாக நடப்பதில்லை தானே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வச்சார். ஸ்ரீமத்துக்கு மாறா எது நான் நடக்கல தானே. ரெண்டாவது பாயிண்ட், பொய் சொல்வதில்லை தானே. மூணாவது பாயிண்ட், யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதில்லை தானே. இது எல்லாம் சார்ட்ல வரணும்னு சொல்லி சொல்றாரு. இது டிக்கு இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு டிக்கு இல்லைன்னா ராங்கு மட்டும் போடுங்க அப்படியே பாபா சொல்றாரு. இதை மட்டும் எழுதி செக் பண்ணிக்கணும். தெய்வீக குணங்களை தாரணை செய்தேனா, நான் பாபாவுடைய தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் தாரணை செய்தேனா. இரண்டாவது பாயிண்ட், படிப்புடன் கூடவே தெய்வீக நடத்தையும் தாரணை செய்ய வேண்டும். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். எந்த மோசமான பொருட்களையும் உண்ணக்கூடாது. முழுமையான வைஷ்ணவராக ஆக வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பாபாவின் கட்டளைப்படி உங்கள் மனதை காலியாக வைத்திருக்கும் வீண் மற்றும் தீய கனவுகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள்ன்ற வரதானம் கொடுக்குறாரு. இன்னைக்கு டிஃப்ரெண்டான வரதானம் பாபா இப்ப கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளைப்படி மனசை காலியா வச்சுட்டு தான் நீங்க தூங்க போனோம். மனசுல குப்பையை வச்சுட்டு தூங்க போனீங்கன்னா இந்த வீணான தீய கனவுகள்லாம் வரும். அதனால நைட்டில் கண்டிப்பா லெட்டர் எழுதிட்டு பாபாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு படுங்க. அப்ப வீண் மற்றும் தீய கனவுகள்ல இருந்து கூட விடுபட்டவர் ஆகுங்கள்ன்ற வரதானம் இன்னைக்கு கொடுக்குறாரு. பாபாவின் கட்டளை யாதெனில், உறங்கும் போது நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு மனதை எப்போதும் காலியாக்குங்கள். இதுல நல்லா நோட் பண்றது என்னன்னா, பாபா நல்லதும் எழுத சொல்றாரு பாருங்க. நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே எழுதுங்கன்றாரு. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு பாபா, தேங்க்ஸ் பாபா, அதையும் சொல்லுங்க. கெட்டது நடந்தாலும் எனக்கு நான் துக்கப்பட்டேன், கவலைப்பட்டேன், நான் அவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் எழுதுங்க. இன்னைக்கு சார்ட்ல சொல்லியிருக்காருல்ல, அது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு தந்தைகிட்ட ஒப்படைச்சிட்டு மனசை காலியா எப்போதும் காலியா வச்சுக்கோங்கன்றாரு. பாபாவிடம் கொடுத்து விட்டு பாபாவுடன் உறங்குங்கள். பாபாட்ட எல்லாத்தையும் கேட்குறாருல, எப்பயோ கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாபாவோடய போய் தூங்கிருங்கன்னு சொல்றாரு. அவர் மடியில போய் படுத்துருங்க. தனியாக அல்ல. தனியா தூங்கினாதான் மாயா வரும் கனவுல. தனியா தூங்குனீங்கன்னா வந்துடும். அதனால பாபா கூட படுத்துக்கோங்க. நீங்கள் தூங்கும்போது தனியாக அல்லது பயனற்ற விஷயங்களை வர்ணனை செய்து கொண்டே சென்றால் பயனற்ற அல்லது தவறான கனவுகள் தான் வரும். நம்ம தூங்கும்போது தனியா தூங்குறது, பாபா விட்டுட்டு தனியா தூங்குறது, இல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கினே பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டே படுக்கிறது. சில பேருக்கு ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கும். கடைசியா ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு படுப்பாங்க. அந்த மாதிரி வேஸ்டான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு படுத்தோன்னா அதே தான் கனவுல வரும். அதனால பயனற்ற தவறான கனவுகள் வரும். இதுவும் சோம்பேறித்தனம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அது அந்த மாதிரி இருக்கிறது சோம்பேறித்தனம் தான். இந்த அலட்சியத்தை விட்டுவிட்டு பாபாவுடைய கட்டளைகளை பின்பற்றினால் நீங்கள் பயனற்ற மற்றும் தீய கனவுகளிலிருந்தும் கூட முக்தி அடைந்து விடுவீர்கள். கனவுல கூட உங்களுக்கு விகாரமே வராது, 5 விகாரமும் வராது. இந்த தீய வேஸ்டான எண்ணங்கள் கூட வராது. அதுல இருந்து கூட முக்தி அடைஞ்சிருவீங்க. கனவுல கூட பாபா தான் வருவாரு. நல்ல வரதானம் பாபா கொடுத்துருக்காங்க. ஸ்லோகன்,
அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களே உண்மையான சேவையின் மூலம் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களோ அவங்க வந்து உண்மையான சேவை செய்வாங்க. நிஷ்காம் சேவாதாரின்னு சொல்லுவாங்க. அதனால பலனை எதிர்பார்க்காத சேவை செய்வாங்க. உண்மையான சேவை செய்யறது மூலமா எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.